Hello friends, how are you all? Welcome to my channel Art Food and Life. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் பண்ண போறோம். என்னன்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். आज मैं बनाने वाली हूँ अरवी का रोस्ट है. இதில் என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இதுக்காக நான் வந்து ஒரு ஆல் இன் ஒன் ஸ்பெஷல் பொடி இதுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆல் இன் ஒன் ஸ்பெஷல் பொடி திஸ் இஸ் த டேஸ்டி மேக்கர். வெளியில் கடையில் கிடைக்கிற மாதிரிலாம் டேஸ்டி மேக்கர் கிடையாது. இது நான் வீட்டில் பண்ண டேஸ்டி மேக்கர். இது ஒரு மாமா எனக்கு வந்து ஒரு கல்யாணங்களில் சமையல் பண்ணுற மாமா எனக்கு சொல்லி கொடுத்தார். இது டேஸ்டி மேக்கர். இது ஆல் இன் ஒன் பவுடர். இதனுடைய ரெசிபி யாருக்கு தேவை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதனுடைய ரெசிபி நான் போடுவேன், இதோட ரெசிபியும் போடுவேன். அதுக்கப்புறம் மிளகு கொட்டு ரசம், அந்த 2 ரெசிபி, அதில் யாருக்கு என்னென்ன ரெசிபிஸ் தேவைன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எது நிறையா யார் நிறையா கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷல் ரெசிபி ஆல் இன் ஒன் பவுடர் டேஸ்டி மேக்கர். திஸ் இஸ் ஃபார் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். இதுதான் இதில் வந்து ரொம்ப பெரிய சூப்பரான ஒரு ஹைலைட். திஸ் ஒன் இஸ் த ஹைலைட்டட் பவுடர். ஓகே, ஸோ இதனுடைய ரெசிபியை யாருக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ये तो टेस्टी मेकर है, ये बहुत वेरी वेरी टेस्टी एंड हेल्दी टेस्टी मेकर. नॉट अदर दुकान में जो मिल रहा है ऐसा वाला टेस्टी मेकर नहीं है. ये हेल्दी वाला है. मैंने घर पे बनाई हूँ. इसकी रेसिपी मैंने नेक्स्ट डालने वाली हूँ. किसका चाहिए ये रेसिपी मुझे कमेंट सेक्शन में बता दीजिए. ओके, नाउ सी द इंग्रेडिएंट्स. இப்போ நான் வந்து சேப்பங்கிழங்க நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு, வெண்டைக்காய், இந்த மாதிரியான குழகுழப்பான காய்கறிகளுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி, நீர்க்க ஒரு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதில் ஊற்றினா அதனுடைய குழகுழப்பு தன்மை இருக்காது. வெண்டைக்காய் பண்ணாலும் சரி, சேப்பங்கிழங்கு பண்ணாலும் சரி, இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றினீங்கன்னாக்க அது குழகுழப்பாகவே இருக்காது. அப்படியே நல்ல ரோஸ்ட்டாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி இருக்கும் அது மாதிரி ஆகிடும். சூப்பராக இருக்கும். அந்த குழகுழப்பு இருக்காது. சில பேருக்கு அந்த குழகுழப்புனாலேயே இந்த சேப்பங்கிழங்கு காய் பிடிக்காது. அதனால் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி பண்ணினீங்கன்னா அந்த குழகுழப்பு சுத்தமாக இருக்காது. நான் பண்ணி காமிக்கும் போது கடைசியாக நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. ये तो मैंने इमली वाटर लिया है. ये इसका चिकट चिकट रहता है ना, वो निकालने के लिए. वो भिंडी और अरवी वो सब के लिए, वैसे चिकट वाला सब्जियों के लिए 1 चम्मच इमली वाटर डालना ज़रूरी है. वो टेस्टी भी होती है और क्रिस्पनेस देगा. इसका चिकटनेस निकल जाता है इसके वजह से. ओके, देन मंजल पोड़ी, टर्मरिक पाउडर, हल्दी पाउडर 1 टीस्पून, सांबार पाउडर 1 टेबल स्पून, रेड चिली पाउडर, खारा पोड़ी 1 टेबल स्पून. This is the special powder, tasty maker powder 2 tablespoon. And இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 tablespoon, ராய் 1 teaspoon, चना दाल 1 teaspoon, उड़द दाल 1 teaspoon, हींग स्वाद अनुसार नमक अभी और 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். சில பேர் வந்து ஆயிலில் வந்து இந்த சேப்பங்கிழங்க பொரிப்பாங்க. அது வந்து ரொம்ப எண்ணெய் ஆகிடும். எதுவுமே நிதானமாக சாப்பிட்டாக்க நம்ம உடம்புக்கு எதுவுமே பண்ணாது. கொலஸ்ட்ரால் இருக்காது, சுகர் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. எல்லாத்தையுமே சாப்பிட்றது டேஸ்டியாக இருந்தாலுமே நம்ம ஒரு அளவோட நிதானமாக பண்ணி சாப்பிட்டோம்னா எந்த உடம்புக்கும் வராது. இது நான் வந்து சேப்பங்கிழங்கு எண்ணெயில் பொரிக்க மாட்டேன். ஆனால் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் எண்ணெய். கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கடல் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேயா, இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. அதை நான் கடைசியாக ஊற்றுவேன். அந்த கிறிஸ்மஸ் வரத்துக்காக அதை நான் கடைசியாக ஊற்றுவேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதில் வந்து பெரிய பெருங்காயம் போடக்கூடாது. போட்டால் அது வாயில் கடிப்படும்.
இதுக்குமெல்லாம் இந்த மாதிரி காய் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் நான். அதுலேயே போட்டு கொதித்து வேகிற சாமான் தான் இருந்ததுன்னா, சமையலாக இருந்ததுன்னா நம்ம கட்டி பெருங்காயம் போடுவோம். இல்லைன்னா நம்ம இந்த காய்க்கெல்லாம் வந்து பவுடர் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் ஹிங் பெருங்காயம் அசஃபடிட்டா 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் கடுகு ராய். கடுகு வெடிக்கணும். 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட் போட்டிருக்கேன், அதாவது கடுகு போட்டிருக்கேன். பாருங்க, கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்கறது. கடுகுக்கு வெடிக்கும் போது கரண்டி இப்படி மேலே வச்சுட்டா கடுகு மேலே தெரிக்காது. இப்போ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சன்னா தால் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உடத் தால் 1 டீஸ்பூன். இது நல்லா வறுத்து இது பொன்னிறமாக வரணும். இது பொன்னிறமாக வரும்போது வந்துருச்சா, இன்னும் வரல, வந்துருச்சா, இன்னும் வரல. இதை பாருங்க எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரும்போது அடுப்பு சின்னது பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், ஹல்தி பவுடர் 1 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் 1 டீஸ்பூன் and red chilli powder 1 tablespoon. Sorry, sambar powder 1 tablespoon, red chilli powder 1 tablespoon. அப்புறம் இந்த சேப்பங்கிழங்குக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு அதையும் இதில் போடுறோம். அது கருகிடக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேக வச்சு வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கு அதில் போடுறோம். சிம்பிள் ரெசிபி, வெரி வெரி சிம்பிள். இப்போ வந்து இதில் நல்லா பரட்டி விடுறேன் செம்மையா. பாருங்க வருது பாருங்க, இது சூப்பராக அப்படியே இது பண்ணிட்டு வரும் பாருங்க. துளி கூட இதில் என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றுறேன் 1 டேபிள்ஸ்பூன். இந்த குழகுழப்பு இல்லாமல் இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் திறந்து வச்சுக்கிங்கனாக்க கொஞ்ச நாள் வச்சா அந்த புளி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உரைச்சிட்ரும். கடைசியாக இந்த டேஸ்டி மேக்கர் பவுடர் இதில் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறேன். இதில் கொப்பரை தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை ஃபுட். டேஸ்டி, வெரி வெரி டேஸ்டி. ஆல் மை ஃபுட் மேக்ஸ் வெரி டேஸ்டி ஃபார் திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நான் வச்சுருந்தேன். இதில் வந்து இந்த இதெல்லாம் வற்றி போய் பாருங்கள் பொல பொலன்னு வந்துருப்பாரு. துளி கூட சேப்பங்கிழங்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பாருங்கள் எங்கேயாவது குழன்னு இருக்கா பாருங்கள், நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. இப்போது இந்த டேஸ்டி மேக்கர் பவுடர் போடுறேன். திஸ் இஸ் வெரி டேஸ்டி. இதை வந்து அந்த மாமா எனக்கு சொல்லிக் கொடுத்த மாமா வந்து கருமீது பொடி அப்படின்னு சொன்னார். அதாவது கல்யாணங்களுக்கு முதல்ல சமையல் பண்ணுறச்சே, கல்யாணங்களுக்கு சமைக்கிறச்சே முதல்ல இந்த பொடி தான் பண்ணி வச்சுப்பாலாம். சமையக்கட்டுக்கு வரும்போதே இந்த பொடியை தான் முதல்ல பண்ணி வச்சுப்பாலாம். பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் அடுத்ததே போவோம் அப்படின்னு அந்த மாமா சொன்னார். ஸோ பாருங்கள், இதில் இருந்த இது எல்லாத்தையும் இது உறிஞ்சிட்டு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக இந்த எண்ணெயும் தண்ணியும் இருந்ததுல அது பூரா இது உறிஞ்சிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுத்து இதை கொஞ்ச நாள் வச்சோம்னா அப்படியே ரோஸ்ட், அப்படியே நல்லா எண்ணெயில் பொரிச்ச மாதிரி ரோஸ்ட் கிடைக்கும். நான் இதில் வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிட்டேன். ஸோ டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். அதுக்கு மேலே ஊற்றலை, பொரிக்கலை. பொரிச்சாக்க நிறைய எண்ணெய் ஆகிடும், சாப்பிட வேண்டாம், அது உடம்புக்கு கெடுதல். ஸோ பாருங்கள், இப்போ அதுக்குள்ளே இது கொஞ்சம் மொறுன்னு ஆறத்துக்குள்ளே நான் அடுத்த டிஷ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சேப்பங்கிழங்கோட பெஸ்ட் कॉम्बिनेशन ये तो पूरा कुरकुरा बन रहा है. अभी उसके लिए 2 मिनट्स लगेगा. उसके लिए टाइम 2 मिनट्स में देगी, तभी मैं दिखा रही हूँ. இதோட பெஸ்ட் காம்பினேஷன், इसका बेस्ट कॉम्बिनेशन है
புளியோதரை மிக்ஸ் எப்படி பண்ணுறது, ஐயங்கார் ஸ்டைல் புளியோதரை மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு என்னோட இன்னொரு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. புளியோதரையும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் பெஸ்ட்டு காம்பினேஷன். இதை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு, தெரியுறதா? இப்போ செம்ம ரோஸ்ட் ஆகிருக்கு, சூப்பராக இங்கே போலன்னு நல்லா அப்படி சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. இதோட பெஸ்ட் காம்பினேஷன் புளியோதரை அண்ட் மிளகு கொட்டு ரசம். எங்கள் அம்மா பண்ணுவா, எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் டிஷ்ஷு மிளகு கொட்டு ரசம், புளியோதரை, சேப்பங்கிழங்கு காய். இது 3 செம்ம காம்பினேஷன், பெஸ்ட் காம்பினேஷன், வெரி டேஸ்டி காம்பினேஷன் அண்ட் வெரி ஹெல்தி காம்பினேஷன். இந்த மிளகு கொட்டு ரசத்தோட இது ரெசிபி யாருக்கு வேணும்னு இதில் போடுங்க, கமெண்ட் செக்शनला போடுங்க. ये तो काला मिर्च का कोटू रसम बोलता है हमारा तमिल में, काला मिर्च का है. इसका रेसिपी चाहिए तो कमेंट सेक्शन में मुझे बता दीजिए. और टेस्टी मेकर के लिए भी किसका रेसिपी चाहिए मुझे कमेंट सेक्शन में डाल दीजिए. ये तो मैं नेक्स्ट वीडियो में डालने वाली हूँ. पुलियोगरे मिक्स का मैंने पहले ही डाल दिया है, उसका डिस्क्रिप्शन बॉक्स में मैंने उसका लिंक भेज रही हूँ. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போடுறேன். இந்த புளியோதரை மிக்ஸு ஐயங்கார் ஸ்டைல் புளியோதரை மிக்ஸ் பண்ணினதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க்கையும் போடுறேன். நான் நெக்ஸ்ட்டு போட போகிற வீடியோ மிளகு கொட்டு ரசம் அண்ட் டேஸ்டி மேக்கர் பவுடர். ஓகே, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு, நல்லா மொறுன்னு இருக்கும், சாப்பிட்டாக்க செம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நான் தான் கரண்டி எடுத்து காமிக்கிறேன். மொறுன்னு செம டேஸ்ட்டாக ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இரும்பு சட்டி வச்சுருக்கிறதுனால இன்னும் நல்லா முறுமுறுன்னு ஆகிடும், அதனால ஆஃப் பண்ணிட்டேன் நான். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நாளை அடுப்பை ஆன் பண்ணி வச்சு சிம்மில் ரொம்ப குட்டியாக வச்சு நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நல்லாவே ரோஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி முருகலாக பாருங்கள், மொறுன்னு வறுத்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடும் பாருங்கள், அது மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். see the varieties of videos, very tasty food items. So please subscribe my channel at Food and Life. Please share your friends. Please comment. ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இதை உங்களுக்கு வேறு ரெசிபிஸ் ஏதாவது வேணுமோ அதெல்லாம் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து கரெக்டாக அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி அந்த வீடியோஸ்லாம் போடுறேன். தேங்க்யூ வெரி மச். Thank you for your cooperation. Thank you for your seeing most my videos. Okay, bye. Please subscribe my channel Art Food and Life. Till bye. Next video. See you again in the next video by Padmavati Venugopalan. Bye.